ஒன்ஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்துட்டீங்க. இல்ல எனக்கு இன்டர்ன்ஷிப்பே கிடைக்கலன்னா, அது நெக்ஸ்ட் ஸ்டோரி. அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றத நான் தனியா ஒரு வீடியோலயோ, இல்ல ஒரு ரீல்ஸ்லயோ குடுக்குறேன். இல்லன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்கள கான்டாக்ட் பண்ணி நான் பேசிக்கிறேன். நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்துட்டேன். உள்ள என்னென்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப எனக்கு எந்த டெக் ஸ்டாக் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அங்க யூஸ் பண்ண டெக் ஸ்டாக்ஸ்லாம் பாருங்க. போயிட்டு YouTubeலயோ, ChatGPTலயோ இந்த டெக் ஸ்டாக்ஸ்லாம் போடுங்க. இந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப் போனேன். இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ்னு போடுங்க. இதுல எது எடுத்தா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும்னு பாருங்க. அந்த டெக் ஸ்டாக்குக்கு ஒரு 90 டேஸ் ரோட் மேப் போடுங்க. நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ பார்ட்டீஸ், நோ மூவிஸ் எதுவுமே போகாம கம்ப்ளீட்டா அந்த 90 டேஸ்க்காக உங்கள டிவோட் பண்ணுங்க. டெய்லி 4 to 5 ஹவர்ஸ் அத உட்காந்து லேர்ன் பண்ணுங்க. பைத்தன் எடுத்தா பைத்தன்ல வெப் டெவலப்மெண்ட்ல ஆரம்பிச்சு டேட்டா சயின்ஸ் வரைக்கும் போகும். ஜாவா எடுத்தீங்கன்னா ஜாவால ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல இருந்து ஜாவா டெஸ்டிங் வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஒரு டெக் ஸ்டாக்குக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் ரோட் மேப் இருக்கும். நம்மளால எல்லாத்தையுமே படிக்க முடியும். எனக்கு ஜாவா கஷ்டம், பைத்தன் கஷ்டம், கோடிங் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க இருக்கவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ற எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். அவங்களால படிக்க முடிஞ்சா உங்களாலையும் படிக்க முடியும். நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனம். நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்கணும். கம்ஃபோர்ட் ஜோன்லயே குரோத்தும் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சனாலிட்டி நம்ம. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா க்ரோ ஆக முடியாது.